அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 3ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் இந்த புத்தாண்டின் முதல் அமலாக்கத்துறை சோதனை ஆரம்பித்து விட்டது. அதுவும் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சபட்ச பதவியில் இருப்பவரான, அதாவது பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பவரான மூத்த அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் இன்று அமலாக்கத்துறை சோதனை ஆரம்பித்திருக்கிறது. இந்த வீடியோ நாம் பதிவு செய்கிற இந்த நிமிடம் வரை இன்று இரவு 9 மணிக்கு மேலும் அமலாக்கத்துறை சோதனை வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள துரைமுருகன் வீட்டிலும் அவரது குடும்பத்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று மொத்தம் 4 இடங்களில் ரெய்டுகள் நடந்திருக்கின்றன. இந்த ரெய்டுக்கு பின்னணி என்ன, ரெய்டின் போது என்ன நடந்தது, இந்த ரெய்டுக்கு துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் ஆகியோருடைய ரியாக்ஷன் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் மக்களவை தொகுதியில் முதல் முறையாக கதிர் ஆனந்த் திமுக வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவருக்காக, அதாவது அந்த தேர்தலில் கதிர் ஆனந்துக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க சில ஏற்பாடுகள் நடக்கிறது என்று திமுகவினரில் சிலரே வருமான வரித்துறையிடம் போட்டு கொடுத்ததாக அப்போதே தகவல் வெளியானது. அந்த அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இதில் அப்போதைய விவசாய அணி நிர்வாகியும் துரைமுருகனுக்கு நீண்ட நெடுங்கால விசுவாசியுமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் அப்போது பணம் வருமான வரித்துறையால் கைப்பற்றப்பட்டு அதன் பிறகு அந்த அடிப்படையில் இதில் அமலாக்கத்துறையும் வந்து நுழைந்து கொண்டது. இதுதான் இந்த வழக்கின் பின்னணி. ஏனென்றால் எந்த ஒரு சோதனையிலும் ஏதாவது ஒரு வழக்கின் எஃப்ஐஆர், அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அறிக்கை, விசாரணை அறிக்கை இல்லாமல் இடி உள்ளே வர முடியாது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு இடி அதிகாரிகள் காலை 9 மணிக்கு காட்பாடி காந்தி நகரில் இருக்கக்கூடிய துரைமுருகனின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்பே 8 மணி சுமாருக்கு பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் வீடுகளுக்கு சென்று அங்கே ஒரு டீம் சென்று ரெய்டை ஆரம்பித்து விட்டனர். 10 அதிகாரிகள், 2 பெண் அதிகாரிகள் உட்பட 10 அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 9 மணிக்கு காட்பாடியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வீடு பூட்டி கிடந்திருக்கிறது. அங்கிருக்கிற தாழ்வாரத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது, 2 மணி நேரம் ஆனது, எந்த விதமான இதுவும் இல்லை. உடனே அங்கிருக்கிற துரைமுருகனின் வீட்டில் பணியாற்றுகிற வேலையாட்களை யார் என்று அறிந்து அவர்களிடம் சொல்லி அதற்கு பிறகு லோக்கல் திமுகவினர் அங்கே வந்துவிட்டனர். இந்த நிலையில்தான் துரைமுருகனும் ஊரில் இல்லை, அவர் சென்னையில் இருக்கிறார். அதே போல் எம்பி கதிர் ஆனந்த் குடும்பத்தோடு துபாய்க்கு போயிருக்கிறார், வெக்கேஷன் டூர் போயிருக்கிறாரு. அதனால் இப்போ யாரும் இங்கே வரமாட்டாங்க என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் லோக்கல் திமுகவினர் கூறியிருக்கிறார்கள். உடனே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அலைபேசி செய்து இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த சில நிமிடங்களில் இவர்கள் அங்கிருக்கிற திமுக நிர்வாகிகளிடம் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அமலாக்கத்துறை விதிகளின்படி நாங்கள் ஒரு சோதனைக்காக இங்கே வந்திருக்கிறோம், இதற்காக ஏற்கனவே நாங்கள் கதிர் ஆனந்துக்கு இமெயில் மூலம் தகவலாம் அனுப்பிவிட்டோம். இந்த நிலையில் வீடு பூட்டி கிடந்தால் மீண்டும் நாங்கள் சோதனைக்கு வரும் வரை இந்த வீட்டை சீல் வைத்து விட்டு போக வேண்டியிருக்கும், என்ன சொல்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார்கள். உடனடியாக திமுக நிர்வாகிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனுக்கும் துபாயில் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்துக்கும் தகவல் அனுப்பியுள்ளார்கள். இதை அறிந்துதான் துரைமுருகன் தனது கோட்டூர்புரம் வீட்டிலிருந்து அவசரமாக தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். இதற்கிடையில் துபாயில் இருக்கக்கூடிய அவரது மகன் கதிர் ஆனந்துக்கும் தகவல் சென்றது. அவர் என்ன சொன்னார்னா, என்ன இடியோட அந்த ப்ரொசீஜர் என்ன என்று விசாரித்த போது அவர்கள் வீட்டில் இல்லை என்றாலும் அவர்களால் நியமிக்கப்பட்ட, அதாவது அவர்களுடைய அங்கீகாரம் பெற்ற சிலரின் முன்னிலையில் இந்த ரெய்டு நடக்கலாம். அவர்கள் யார் யார் என்பதை கதிர் ஆனந்த் தான் இடிக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதாவது நான் வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, நீ ரெய்டுக்கு வந்துட்டீங்க, அதனால் எனக்கு நம்பிக்கைக்குரிய இன்னார் முன்னிலையில் நீங்கள் ரெய்டு நடத்தலாம் என்று கதிர் ஆனந்த் 3 பேர்களை சொல்லி அவர்களை அமலாக்கத்துறைக்கு ரெஃபர் செய்ய வேண்டும். அதே போல் அவர் மெயிலில்
அந்த பெயர்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறைக்கு அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அதாவது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, காட்பாடி பகுதி அந்த இதைச் சேர்ந்த திமுக வார்டு செயலாளர் வன்னியராஜா மற்றும் வேலூர் மாநகராட்சி துணை மேயரும் பகுதி செயலாளருமான சுனில்குமார், வழக்கறிஞர் பாலாஜி ஆகியோரைத்தான் இவர்கள் முன்னிலையில் நீங்கள் சோதனை நடத்தலாம் என்று கதிர் ஆனந்த் துபாயிலிருந்து அமலாக்கத்துறைக்கு மெயில் அனுப்ப, அந்த மின்னஞ்சலை அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து இங்கே வீட்டு வாசலில் நின்ற ரெய்டு டீமுக்கு அவர்கள் ஃபார்வேர்டு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ப்ராசஸ்லாம் முடியவே 2 மணி ஆகிவிட்டது. காலையில் 9 மணி சுமாருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் வந்தார்கள். அவர்கள் 9 மணியிலிருந்து 2:30 மணி வரை இந்த ப்ராசஸே நடந்தது. அதுவரை ரெய்டு நடக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த திமுக நிர்வாகிகள் அங்கே சென்று அவர்களிடம் இந்த சோதனை நடத்த வந்திருக்கிறோம் என்பதற்கான ஆவணங்களில் இவர்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரிகளும் கையெழுத்து போட்டு அதன் பிறகுதான் முக்கியமான சம்பவங்கள் நடந்தன. அதாவது அதிகாரிகள் உள்ளே நுழைய முற்பட்ட போது இருங்க என்று சொல்லி திமுக நிர்வாகிகள் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை சோதனை நடத்தினார்கள். நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா, எதுவும் உள்ளே வச்சு எடுக்க போகிறீங்களா என்பதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது என்று சொல்லி ஏற்கனவே சில அமலாக்கத்துறை தொடர்பான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சில சர்ச்சைகள் இங்கே இருக்கின்றன என்று சொல்லி துரைமுருகன் வீட்டுக்கு உள்ளே செல்வதற்கு முன்னே அமலாக்கத்துறை அதிகாரிகளை திமுக நிர்வாகிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் பெண் அதிகாரிகள். அவர்களுடைய அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு அதை பார்த்துவிட்டு அதை சோதனையிட்டு உள்ளே எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளோடு திமுக நிர்வாகிகளும் அந்த கதிர் ஆனந்தின் அங்கீகாரம் பெற்ற இந்த திமுக நிர்வாகிகளும் 2:30 மணிக்கு மேல்தான் துரைமுருகனின் வீட்டுக்கு உள்ளே சென்றார்கள். அதிலிருந்து சுமார் 7 மணி நேரம் ரெய்டு உள்ளே தொடர்ந்து நடந்தது. இதே போல் துரைமுருகன் குடும்பத்தினர் நிர்வகித்து வரும் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், பூஞ்சோலை சீனிவாசன், அவரது உறவினர் தாமோதரன் உள்ளிட்ட 4 இடங்களில் ரெய்டு நடந்தது. இதில் 8 மணி சுமாருக்கு பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோரது வீடுகளில் ரெய்டு முடிந்துவிட்டது. பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் பணத்தை எடுத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அது சில லட்சங்கள் இருக்கலாம் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. அதே போல் தாமோதரன் வீட்டிலும் ரெய்டு முடிந்து விட்டது. ஆனால் 9 மணிக்கு மேலும், ஜனவரி 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேலும் துரைமுருகன் வீட்டிலும் அவரது குடும்பத்தினர் நடத்தக்கூடியதாக கருதப்படும் கிங்ஸ்டன் கல்லூரி வளாகத்திலும் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இரவு 9 மணிக்கு மேல் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியின் அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் நமக்கு சொல்கின்றன. இதில் துரைமுருகன் வீட்டில் ஒவ்வொரு அறையாக அவர்கள் சோதனை செய்கிறார்கள். அப்போது சில அறைகளை திறக்க முடியவில்லை. குறிப்பாக பெரியவர் அறை என்று சொல்லக்கூடிய துரைமுருகனின் அறையை அவரே பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவார் சென்னைக்கு. அதனால் அவர் சொல்லியிருக்காங்க, சென்னையில் இருக்கார் அவர் இங்கே வரமாட்டார், அவருக்கு சட்டமன்றம் இருக்குது, அதனால் வரமாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நாங்கள் உடச்சி இதை சோதனையிட்டே ஆகணும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் உறுதியாக சொன்ன நிலையில் அதன் பிறகு கடப்பாறை, ஏணி இதெல்லாம் உள்ளே எடுத்து செல்லப்பட்டன. அதன் பிறகு அந்த அறையையும் உடைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே சோதனையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் தான் இந்த ரெய்டுடைய முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாக இன்று இரவு 9 மணிக்கு மேல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ரெய்டு ஸ்பாட்டிலிருந்து அங்கே இருக்கிறவர்கள் சொல்வது இதுதான். இந்த நிலையில் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே, அதாவது சில மாதங்களுக்கு முன்பே நாம் விவாதித்திருந்தோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் சில அமைச்சர்களை தனிப்பட்ட முறையில் நேரில் வரவழைத்து, உங்கள் மீது ரெய்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க என்று சில அமைச்சர்களை முதலமைச்சரே எனக்கு இது போல் தகவல் வந்திருக்கு, அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க என்று எச்சரித்திருந்தார். அந்த அமைச்சர்களில் முதன்மையான இடத்தில் இருந்தவர் அமைச்சர் துரைமுருகன். அப்போதே அவர், அண்ணன் கொஞ்சம் பார்த்துருந்துங்கண்ணே, உங்கள் மேலே தான் அவங்க கண் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்று முதலமைச்சர் நேரிலேயே துரைமுருகனிடம் அந்த முன்னெச்சரிக்கை சிக்னல் கொடுத்தார் என்று அப்போதே நான் பேசியிருந்தோம். ஆனால் அப்போது ரெய்டுகள் எதுவும் வரவில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு வரக்கூடிய ரெய்டு பற்றி நேற்று இரவு வரை தமிழ்நாடு அரசு உயரதிகாரிகளுக்கே தகவல் இல்லை. அதாவது தகவலை
இவர்கள் ஸ்மெல் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இன்று காலை அங்கே போன பிறகுதான், அல்லது வேலூரில் இடி டீம் இன்று அதிகாலை முகாமிட்ட பிறகுதான் இந்த இன்னைக்கு வேலூரில் ரெய்டு நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவலே தமிழக அரசு மேலிடத்துக்கு கிடைத்தது. அவ்வளவு ரகசியமாக இந்த ரெய்டை வைத்திருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் அமைச்சர் துரைமுருகன் காலை ரெய்டு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும், அங்கே எந்த அதிகாரி வந்திருக்காங்க கூட எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு தலைமைச் செயலகத்துக்கு சென்றார். முதலமைச்சரை சந்தித்தார். அதன் பிறகு நீர்வளத்துறை சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதாவது அணைகளுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி முக்கியமான அணைகளை சிறப்பாக பராமரித்தவர்களுக்கு பாராட்டி விருதும் வழங்கினார். அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டார். முதலமைச்சரை சந்தித்து துரைமுருகன் ஆலோசனை நடத்திய போது, இங்கே இருக்கட்டுமா இல்லை நான் இப்போ வேலூர் செல்லட்டுமா என்று கேட்டிருக்கிறார். அப்போது முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால், 6ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது, இன்று 3ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்போது நீங்கள் அங்கே சென்றால் அவர்கள் விசாரணை என்று ஒருவேளை உட்கார வைத்து விட்டால் அது வேறு மாதிரியாக போய்விடும். எனவே கதிரானந்த் வர்றபடி வரட்டும், நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அலுவல்கள் இருக்கின்றன, சட்டமன்ற அலுவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது அங்கே செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என்றும் துரைமுருகன் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அதனால் இன்று இரவு வரை துரைமுருகன் தன்னுடைய வீட்டில் ரெய்டு நடந்த போதும் வேலூர் பக்கம் செல்லவில்லை என்பதுதான் இன்றைய இந்த அப்டேட். அது மட்டுமல்ல, அவருடைய மகன் MP கதிரானந்தும் உடனடியாக தமிழ்நாடு திரும்பும் திட்டம் இல்லை என்றுதான் அவரது வட்டாரத்திலும் வேலூரிலே இருக்கக்கூடிய கதிரானந்த் ஆதரவாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் புத்தாண்டின் 3ஆம் நாள் திமுகவை நோக்கி மிக வீரியமான ஒரு வேட்டையை மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த ரெய்டை தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் சற்று எச்சரிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இதுவரை ரெய்டு வலயத்துக்குள் வராத அமைச்சர்கள் சிலர் மீது ரெய்டு வருவதற்கான வாய்ப்புகள், அது அமலாக்கத்துறையாக இருக்கலாம் அல்லது ஐடியாக இருக்கலாம், ரெய்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அமலாக்கத்துறை வர வேண்டுமென்றால் அது சொத்து குவிப்பு வழக்கு இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் அது சட்டவிரோத பணப்பரிமாற்றமாக அதுக்கு போயிருக்கிறதா என்ற ஒரு கிரவுண்டை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை வந்துவிடும். வேறு எந்த வழக்கும் இல்லை என்றால் ஐடி எப்போ வேண்டுமானாலும் வரலாம். இந்த நிலையில் மேலும் சில அமைச்சர்கள் மீதும் வருகிற சில வாரங்களில், இந்த பொங்கலுக்கு முன்போ பின்போ இதே போன்ற வேட்டைகள் இருக்கலாம் என்பதுதான் திமுக மேலிட தரப்பில் அமைச்சர்களுக்கு இன்று மீண்டும் விடப்பட்டிருக்கிற எச்சரிக்கையாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Ashwin's Sweets and Snacks. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.